பாருங்க. என்ன சரவணா இது? எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கண் கலங்கின எப்படி? தைரியமா இரு. என்னை விட்டு போயிட்டா சார், நான் எப்படி சார் அழாம இருக்க முடியும்? பாருங்க சார், எதிர்பாராம வாழ்க்கையில வந்த மாதிரியே போயிட்டா சார். எல்லாமே கண்ணி மேய்க்கிற நேரத்துல நடந்து முடிஞ்ச மாதிரியே இருக்கு சார். சரவணா, இந்த பொண்ணு மகா இந்த மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கா. அவ கனவை நனவாக்குறதுக்கு நீதானே பாடுபடணும். அதுக்கு உன் மனசை தயார்படுத்தணும். கமான் சரவணா. நிறுத்துடா. அந்த வரவர் குறார பாவி, அவனை அப்படியே அடிச்சு வெட்டுடா. அவனை உள்ள விடாங்கடா. பத்திரி இல்ல, இந்த ஒரேடி எடுத்து வச்ச. ஏய் பாடு, என்னத்துக்கு வந்த? எங்க வந்த? எத்தனை பணம் விழுந்திருக்குன்னு பார்க்க வந்தியா இல்ல நீந்து இருக்கிறவனுக்கு சாகடிக்கலாம்னு வந்தியா? நீங்களும் இப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு இந்த ஆளுக்கு என்ன வித்தியாசம்? சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். மகாவை பெத்தவங்கிற ஒரே காரணத்துக்கோசம் இவன் வேணா அந்த பொண்ணுக்கு அப்பனா இருக்கலாம். ஆனா மகா எங்க ஜனம், எங்க குப்பத்து பொண்ணு, எங்க வீட்டு மருமகையா. அந்த நல்ல பொண்ணோட பூமுகத்தை பாக்குறதுக்கு இந்த கொடுமைக்கார பாவிக்கு நாங்க உரிமை கொடுக்க மாட்டோம். சார், நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த திருட்டு ராஸ்கலை உள்ள விட மாட்டோம். இத பாருங்க, உங்களுடைய வழி எனக்கு புரியுது, எல்லாமே எனக்கு புரியுது. அந்த மகா மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதை உண்மையா இருந்தா இந்த ஆளை மன்னிச்சுட்டு உள்ள விடுங்க. தயவு செய்து உள்ள விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சொக்கா, நீங்க வாங்க சார். ஊரை அடித்து உலையில் போட்ட உனக்கு இன்று அடி விழுந்ததா? ஏழை அழுத நீரை ரசித்த உனக்கு இன்று அழுகை வந்ததா? ஒரு உயிரின் விலை மதிப்பு என்ன உனக்கு தெரிந்ததா? பெற்ற மகளை பறி கொடுத்த பின்பு உலகம் புரிந்ததா? இருக்கும் வரைக்கும் பிறருக்காக இருந்த யாரும் இறப்பதில்லையே. நல்ல இதயமுள்ள மனிதர் அவரை மறப்பதில்லையே. அடிக்கும் போது அடிக்கும் அடியின் வலியை நீயும் உணரவில்லையே. அடி விழுந்த போது உணர்வதனால் பயன் இல்லையே. உந்தன் எதிரிலே இறந்து போனவள் உனது மகளல்ல, தெய்வம் தானடா. எங்கள் நெஞ்சம் தெய்வம் தன்னை கண்டு கொண்டதே. ஊரை அடித்து உலையில் போட்ட உனக்கு இன்று அடி விழுந்ததா? ஏழை அழுத நீரை ரசித்த உனக்கு இன்று அழுகை வந்ததா? ஒரு உயிரின் விலை மதிப்பு என்ன உனக்கு தெரிந்ததா? பெற்ற மகளை பறி கொடுத்த பின்பு உலகம் புரிந்ததா?